வெல்கம் டு இன்றைக்கி என்ன செய்தி. இன்றைக்கி நம்ம பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சாண்ட்ரா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கார் டாஸ்க்கை பற்றி பேசியிருந்தாங்க. கார் டாஸ்கில் அவங்களுக்கு நடந்த அந்த விஷயத்தை பற்றி அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா சாண்ட்ரா அதில் அவங்க என்னை எட்டி எட்டி உதைச்சாங்க. உங்களுக்கு எப்படி 1 hour எபிசோடில் எப்படி காமிச்சாங்கன்னு எனக்கு தெரில. எட்டி எட்டி உதைச்சாங்க. அவங்க அத்தனை தடவை என்னை எட்டி உதைச்சாங்க. என்னை அப்யூஸாக பேசுனாங்க. நாக்கை கடிச்சிக்கிட்டு வந்தார் கமருதீன், என்னை அடிக்க வந்தார், அப்படி இப்படின்னு பேசுனாங்க. யாரும் அந்த கார் டாஸ்க்கை பற்றி எடுக்கும் போது யாருமே கார் டாஸ்கில் நடந்ததை யாரும் மறுக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. அவங்க பண்ணது தப்பு தான். அதுக்கு அவங்கக்கிட்ட சாரி கேட்டாங்க. நீங்கள் அதுக்கு மன்னிச்சிட்டேன்னு ஸ்டேஜில் சொன்னீங்க. இப்போ என்னன்றீங்க, அப்படியே மாற்றி பேசுகிறீங்க. என்ன சொல்கிறீங்க, சாரியை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்றீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா, உங்களுக்கு அந்த வீடே வேண்டாம், சாண்ட்ரா வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், பார்வதி மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்த பாரு ஒரே ஒரு தடவை கமருதீன் கிட்ட போய் உங்களை பற்றி ஏதோ சொல்லிட்டாருன்றதுக்காக அடுத்த நிமிஷம் நீங்கள் என்ன வேலை பண்ணீங்க சாண்ட்ரா? ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? விக்ரமை கூப்பிட்டு உட்காத்தி வச்சுட்டு அவ்வளோ கேவலமாக பேசுனீங்க பார்வதியை. என் புருஷனை இங்கே தொட்டா அங்கே தொட்டா, அது பிரஜனுக்கும் ஃபீல் ஆச்சு, அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு மேலே தப்பாக பேசுனீங்க. ஒரு பொண்ணு நம்மளுக்காக அந்த வீடே எதிர்க்குது, ஆனால் எனக்கு நின்னது பார்வதி அப்படின்னு நீங்களே தான் சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி ஒரு பொண்ணை நீங்கள் அடுத்த செகண்ட் மாறி அவ்வளோ கேவலமாக பேச முடியுது? இதே நீங்கள் திவ்யாவுக்கு பண்ணியிருக்கீங்க, இப்போ பார்வதிக்கும் பண்ணீங்க. சரி, அதை கூட விடுங்க. கார் டாஸ்கில் விக்ரம் ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கு பார்வதியும் கமருதீனும் ஒரு பதில் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிடிக்கலை, அவங்கள விட்டு நீங்கள் விலகி இருக்கணுன்றவங்க நீங்கள் அந்த இடத்துல அமைதியாக இருந்திருக்கலாம். சரி, முதல்ல ஷார்ட் பண்ணது நீங்கள் தான், ட்ரிகரான வார்த்தையை விட்டதே நீங்கள் தான். அதுக்கப்புறம் கமருதீன் பேசினார். கமருதீன் பேசினதை யாரும் நியாயப்படுத்தவே இல்லை. ஏன்னா கமருதீன் பேசினது எல்லாமே தப்பு தான். நீங்கள் ஷார்ட் பண்ணீங்க, அவர் பேசினார். நீங்களும் பேசுனது தப்பு. நீங்கள் பேசுனது எந்த அளவுக்கு தப்போ அதை விட 10 மடங்கு தப்பு. கமருதீனும் கூட அந்த மாதிரி அப்யூஸான வார்த்தைகள் பேசுனது தப்பு. யாருமே கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. ரெண்டாவது, எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா, தள்ளி விட்டாங்க, எல்லா டாஸ்க்கும் அப்படி தான் நடந்திருக்கு அப்படின்ற இதில் அவங்க உங்களை தள்ளி விட்டுருக்காங்க. அவங்க அது ஒரு டாஸ்க்காக தான் பார்த்தேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. எல்லா டாஸ்க்கும் அப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்வதியும் சொல்லியிருப்பாங்க. ஏன் நேற்று காயின் டாஸ்கில் அப்படி நடக்கலையான்னு பார்வதி கூட சொல்லியிருப்பாங்க. எல்லா டாஸ்க்கும் அங்கே அப்படி தான் நடந்திருக்கு. அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதை டாஸ்க்காக எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு அதில் அடிபட்டுருச்சு, யாரும் மறுக்கலை. அது யாரும் அவங்களுக்கு கமருதீனுக்கும் சரி பார்வதிக்கும் சரி அந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணலை. ரெண்டாவது என்ன சொன்னீங்க, எனக்கு ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா, நான் ஏன் கமருதீனை பார்த்து பயந்தேன்னா எனக்கு ஒரு கனவு வந்ததுன்றீங்க. ஏங்க, உங்களுக்கு கனவு வந்தது கமருதீனுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். அப்படி நீங்கள் கத்தும் போது ஒரு மனுஷன் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் என்னங்க ரியாக்ட் பண்ணுவான்? என்ன இவங்க நம்மளை பார்த்து இப்படி பண்ணுறாங்களே, ஒரு வேளை இது ட்ராமாவாக இருக்குமோ அப்படின்னு தாங்க எல்லாரும் ஒரு செகண்ட் யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை எனக்கு ஒரு கனவு வந்தது. அப்போ நீங்கள் யார்கிட்டையும் அதை சொல்லவே இல்லை. இல்லை எனக்கு கனவு வந்தது, அந்த டைமில் கமருதீன் வந்தான்னு நீங்கள் ஒரு இடத்துல கூட நீங்கள் சொல்லவே இல்லை. ரெண்டாவது சொன்னீங்க, அவனை என்னை ட்ரிகர் பண்ணிட்டு போனார், அப்படி ட்ரிகர் பண்ணார். அங்கே அவர் பண்ணவே கிடையாது. லைவ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இங்கே எனக்கு பிளட் காட் ஆயிடுச்சு, இங்கே பிளட்டு காட் ஆயிடுச்சு, முதுகில் அடிபட்டுருச்சு. உங்களுக்கு அப்படி இருந்தது நாங்கள் யாரும் மறுக்கலை. ஆனால் அப்படி இருந்தவங்க ஒரு செகண்டில் எப்படிங்க உங்களால் மாற முடிஞ்சு? ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களுக்கு கூட்டு பெட்டில் விட்ட உடனே விக்ரம் 18+ ஜோக் சொல்கிறாருங்க. அதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க, அப்படி சிரிக்கிறீங்க. ஏங்க, ஒருத்தவங்களுக்கு அடிபட்டிருக்கு, ஒருத்தன் அடிச்சிருவான்ற அளவுக்கு உங்களுக்கு பயம் இருக்குன்னா எப்படிங்க அதுலேருந்து உடனே உங்களால் சிரிக்க முடிஞ்சுது? எனக்கு அது தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்கிறீங்க எனக்கு கனவு வந்துச்சு, அதனால தான் நான் அப்படி கத்துனேன், அவங்க என்னை ஏதாவது பண்ணிவிடுவாங்க. சரி, ஏன்னா கமருதீன் நிறைய கேமில் கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பார், ஆனால் யாரும் அடிக்கிற அளவுக்கு கெட்டவங்க கிடையாது. சரிங்களா?
அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. யாரும் அங்கே அடிக்கிற ஒரு கேமுக்காக ஒரு விஷயம் பண்ணப்போ அது ராங்காக இருக்குது. அது எல்லாருமே ஒத்துக்கிறோம். அது அவர் பண்ணது தப்பு. ஆனால் பார்வதி அந்த இடத்துல என்னங்க பண்ணாங்க? உங்களுக்காக எல்லா இடத்துலையும் நின்னாங்கல்ல. அவங்களுக்காக நீங்கள் எந்த இடத்துல நின்று இருக்கீங்க சொல்லுங்கள்? ஒரு பர்சனலாக பேசினது அந்த வீடே உங்களை வேணான்னு சொல்லிச்சு. பார்வதி தான் உங்களை வேணும்னு சொன்ன பார்வதியை நீங்கள் அவ்வளோ அசிங்கமாக பேசுனீங்க. கார் டாஸ்கில் உங்ககிட்ட அவங்க ஒரு ஃப்ரெண்டுன்னு ஷேர் பண்ண ஒரு விஷயத்த கார் டாஸ்கில் எவ்வளோ அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துனீங்க. அப்போ எங்கெங்கே போச்சு உங்களோட இதெல்லாம் சொல்லுங்கள்? அவ்வளோ அந்த பொண்ணு உங்களுக்காக நின்றா. வீடே வேணான்னு சொன்னப்போ எனக்கு சாண்ட்ரா வேணும்னு நின்ன பொண்ணை நீங்கள் கார் டாஸ்கில் வச்சு எவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க. நான் என்ன பண்ண பார்வதிக்கு ஏன் என்னை அப்படி எட்டி உதச்சாங்க எனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறீங்களே. நீங்கள் எதுவுமே பண்ணலையா சாண்ட்ரா? மனசாட்சி இருந்தால் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரில. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.